வெல்கம் டு கே மேத் கே சேனல். அலைடு மேத்தமெட்டிக்ஸில் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் 1 யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக வர பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இது ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக். இதை ப்ளஸ் டூவில் படிச்சிருக்கோம். நம்ம இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இன்டகிரேஷன்லேயும் யூஸ் ஆகுது, ரொம்ப முக்கியம். இன்டகிரேஷன்லேயும் வருது, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயும் வருது. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் இடத்துல நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மு, அப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கான்செப்ட் வருது. ஸோ இப்போ அந்த இதில் ஆல்ரெடி லாஸ்ட் 2 லெசனில் நம்ம வந்து டைப் 1 டைப் 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இப்போ டைப் 3 நான் இதில் எல்லாம் ஒவ்வொரு ப்ராப்ளம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த டாபிக் வரப்போ பார்த்துக்கலாம். இப்போ டைப் 3 இப்போ எப்படி ஒரு ப்ராப்ளத்தை பார்ஷியல் ஃப்ராக்ஷனல் டைப் 3 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா அந்த டினாமினேட்டர் வச்சு தான். மோஸ்ட்லி வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் இருக்கிற டிகிரி டினாமினேட்டர் டிகிரியை கம்பேர் பண்ணுறப்போ நியூமரேட்டர் டிகிரி எப்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்கும், டினாமினேட்டர் டிகிரி அதிகமாக இருக்கும். இப்போ நியூமரேட்டர் இதுக்கு டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, இதுக்கு டினாமினேட்டர் டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா x-1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஒரு x², இது ஒரு 2 இருக்குது, இது x⁴1. ஸோ டோட்டலாக மொத்தம் க்யூப் 3. ஸோ இது 2 3. சப்போஸ் நியூமரேட்டருடைய இது அதிகமாக போயிட்டு டினாமினேட்டர் டிகிரிக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அது ஒரு தனி டைப்பு. சரிங்களா? ஸோ டைப் 1ல் எப்படி பார்த்தோன்னா எல்லாமே டினாமினேட்டரில் லீனியர் ஃபேக்டராக இருந்தது டைப் 1ல். டைப் 2ல் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம லீனியர் ஃபேக்டராக மாற்றணும், அது டைப் 2. டைப் 3ல் இப்போ கவனிங்க, இது ஒரு லீனியர் ஃபேக்டர். இது லீனியர் ஃபேக்டர் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. x-1 ஸ்கொயர், x-1 க்யூப், அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகிறது நம்மளுக்கு ஒரு டைப். அது ஓ அந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி வந்து அது செப்பரேட்டாக எழுதுவோம். a பை x-1 ப்ளஸ் b பை x-1 ஹோல் ஸ்கொயர். இங்கே 2 டைம்ஸ் அந்த ஃபேக்டர் வந்ததுனால a பை x-1 ப்ளஸ் b பை x-1 ஹோல் ஸ்கொயர். சப்போஸ் இது 3ன்னு வந்திருந்தால் a பை x-1 b பை x-1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c பை x-1 ஹோல் க்யூப்னு வந்திருக்கும். இங்கே 2 டைம் வந்ததுனால நம்ம 2 டைம் மட்டும் இங்கே a பை x-1 ப்ளஸ் b பை x-1 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் எழுதியிருக்கோம், ப்ளஸ் c பை இந்த தனி செப்பரேட் ஃபேக்டர் x+2. ஸோ இனி ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்ஸ் தான். இந்த நியூமரேட்டர் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த டினாமினேட்டர் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷன் ஆகிறத இங்கே எல்லா டேர்மோடையும் மல்டிபிளாக கொண்டு போவோம். எல்லா டேர்மும் மல்டிபிளாக கொண்டு போகிறப்போ இந்த x-1 ஒரு டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் x-1 இந்த x+2 வரும். இந்த x-1 ஹோல் ஸ்கொயர் இந்த x-1 ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் x+2 ப்ளஸ் c இன்ட்டு இந்த x+2 கேன்சல் ஆச்சுன்னா இந்த ரிமைனிங் x-1 ஹோல் ஸ்கொயர் டேர்ம். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 2 டேர்ம் 0 ஆக்கி ஒரு வேல்யூ கொண்டு வர அதே சேம் கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஏபிசி வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எந்த 2 டேர்ம் 0 ஆகலான்னா x=1 போட்டால் இந்த 2 டேர்ம் 0 ஆகும். x-2 போட்டோம்னா இந்த ஃபஸ்ட் 2 டேர்ம் 0 ஆகும். 1 போட்டோம்னா இந்த 0 ஆகிடும், இந்த 2 டேர்மும் b வேல்யூ கிடச்சிடும். -2 போட்டால் இந்த 2 டேர்ம் வேல்யூ 0 ஆகிட்டு c வேல்யூ கிடச்சிடும். இப்போ அதான் பண்ண போகிறோம். put x=1 in 1 on both sides. அது ரொம்ப முக்கியம். 2 சைடுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே 1 9 2 இது அப்படியே சிம்பிளே வந்தால் இந்த பக்கம் 12 வந்துடுது இல்லைங்களா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 1 போடுறப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். b இதை 1 + 2 x இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் 2 இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடுது. ஸோ இந்த பக்கம் 3b. ஸோ நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறோம். 3b = 12, b = 12/3. ஸோ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 4. ஸோ b வேல்யூ வந்து 4 வருது. இப்போ அதே ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எக்ஸ் வந்து -2 சப்ஸ்டிட் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் 0 ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து c அந்த எக்ஸுக்கு இடத்துல -2 -1 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அசிட்டிஸ் எக்ஸுக்கு இடத்துலாம் நம்ம -2 வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம்.
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தால் இது நம்மளுக்கு ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன், இந்த சைடு போட்டிருக்கேன். எதை கண்டுபிடிக்கணும் அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு -12. அப்போ C = -12/9. ஸோ 4/3. ஸோ நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் C வேல்யூ -4/3. ஸோ என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோன்னா B வேல்யூ அண்டு C வேல்யூ. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A வேல்யூ. இப்போ 2 டேர்ம்லேயும் நம்ம சூட்டபுளான எக்ஸ் வேல்யூ போட்டு அந்த டேர்மை வேனிஷ் பண்ணிட்டோம், 0 ஆகிட்டோம். ஸோ ரிமைனிங் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A வேல்யூ கண்டுபிடித்து பாருங்கள். இந்த 2 டேர்மையும் அட்டேஸ்ட் வச்சு ஒரே ஏரியாலாம் 0 ஆக்க முடியாது இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த முக்கியமான கான்செப்டை அதை ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஆன் போத் சைட்ஸ், ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஆன் போத் சைட்ஸ், ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் ஆன் போத் சைட்ஸ், அந்த இதை நம்ம இங்கே மெயினாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? இப்போது டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? இப்போ ஏ இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், x² வருது. x² கோஎஃபிஷியன்ட்டு தான் நம்மளுக்கு ஏ. இது ரொம்ப மெயின். அப்போது ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஆன் போத் சைட்ஸ், இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் x² கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணால் போதும். பாருங்கள், இங்கே x² கோஎஃபிஷியன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 1 = 2. ஸோ ஏ வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² எழுதியிருக்கோம். x × x x², அந்த கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. இந்த டேர்மில் வேறு எங்கேயுமே நம்மளுக்கு x² டேர்ம் வராது, x² × ஏ அது மட்டும்தான் வரும். ஸோ x² கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ஏ ரைட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் பாருங்கள், இந்த டேர்மில் x² டேர்மே இல்லை. ஸோ நம்ம அந்த டேர்மை விட்டுடணும். ஒன்லி வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், 2 பக்கம் x² கெடுக்கல் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் சமப்படுத்துகிறோம். இங்கே x-1 இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் x² வருங்களா? அப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட் C வரும். அப்போது ப்ளஸ் C. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச வேல்யூ, நோன் வேல்யூ பார்த்திங்கன்னா C வேல்யூ -4/3 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம ஏ வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலாம். ஸோ எதை கண்டுபிடிக்கிறோமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சிங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மோஸ்ட்லி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ்டேக் பண்ணுற இடம் அது. ஸோ 7/3. ஸோ இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி B அண்ட் C வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதிட வேண்டியது தான். ஏ வேல்யூ, B வேல்யூ, தென் C வேல்யூ. நெக்ஸ்ட்டு டைப் 4ல் பாருங்கள். முதல்ல அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டைப் 1 நான் திரும்பவும் சொல்கிறேன், டினாமினேட்டர் எல்லாம் லீனியர் ஃபேக்டர்ஸாகவே இருக்கும். டைப் 2ல் ஃபேக்டரைஸ் பண்ணி லீனியர் ஃபேக்டர் கொண்டு வர மாதிரி இருக்கும். டைப் 3ல் லீனியர் ஃபேக்டர்ஸை ரிப்பீட்டடாக வர மாதிரி பார்த்தோம். இப்போ டைப் 4ல் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத அளவுக்கு வரும். அதுதான் நம்ம டைப் 4. நம்மளாம் எடுத்துக்கு தான் டைப் 1 டைப் 2ன்னு சொல்லிட்டேன். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ரியல் நம்பர் சிஸ்டத்தில் முடியாது. நம்மளுக்கு இருக்கிறது ரியல் நம்பர் தான். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்தில் வேணால் இதை பண்ணலாம். பட் அந்தளவு நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அலைடு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபேக்டரைஸ் பண்ணுறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பாதர் பண்ணுவோம். இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, ரொம்ப ஒரு ஈஸியான டெக்னிக் தான். நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு கான்செப்ட்டு b² - 4ac அப்படின்னு படிச்சிருக்கோம். இது நம்ம 10th + 2லேயே படிச்சிருக்கோம். தட் இஸ் இங்கே x² + 1 எப்படி எழுதலாம்னா x² 0x + 1, a வேல்யூ 1, b வேல்யூ 0, c வேல்யூ 1. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். b² இது மொத்தமாக என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. b² ஃபுல்லாக 0 -4, a வேல்யூ 1, c வேல்யூ 1. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். எப்பவுமே b² - 4ac இந்த வேல்யூ <0 நெகட்டிவாக இருந்தால் வர ரூட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்போது அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இதை வச்சே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொட்ராட்டிக் இதில் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இது <0ன்னாவே அதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சிடும். இதே <0 வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஒன்று ஈக்குவலாக இருக்கும், அந்த ரூட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு ஃபேக்டரைஸ் கொண்டு வரலாம். அதர்வைஸ் டிஃப்ரெண்ட் ரூட் வரும்.
அது நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட்ஸ் தான். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா இல்லை முடியாதா? ஸோ இதை நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு பண்ணலாம். பட் நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுலாம் ரியல்ன்றதுனால தான் பார்க்க போகிறோம். ஸோ a/x-4. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படின்ற இதில் இங்கே என்ன இருக்குது, x² + 1. அப்போது ப்ளஸ் இங்கே எப்படி எழுதுறோன்னா நியூமரேட்டரில் பாருங்கள், bx + c/x² + 1. இப்போ ஒரு டவுட் வரலாம், இது ஃபஸ்ட் ஏட்டு கூட இது செகண்ட் எழுதலாம். எப்படின்னா ax + b/x² + 1 அப்புறம் ப்ளஸ் c/x-4 கூட நம்ம போட்டு எழுதிக்கலாம். சப்போஸ் இங்கே கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குதா வச்சுக்கோமே, x³ + 1. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், x³ + 1. இப்போ அதுவும் அந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி கேஸில் வரப்போ இங்கே எப்படி தெரியுமா எழுதுறோம், நீங்கள் bx² + cx + d அப்படின்னு வரும். பட் அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக நம்மளுக்கு வராது, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இனி ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்பு x + 2. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் ஆக்சுவலாக டிவிஷனில் இருக்குது இல்லைங்களா, இங்கே மல்டிபிளாக கொண்டு போனால் x-4 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் x + 1. ஸோ இந்த பக்கம் டிவிஷன் ஆகுது, இங்கே பக்கம் மல்டிபிளாக போச்சுன்னா x² + 1 x² + 1 கேன்சல் ஆகிடுது, ரிமைனிங் x-4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ABC வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். x = 4. ஏன் அந்த சூட்டபிளான x = 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ a வேல்யூ கிடச்சிடும். ஸோ ரெண்டு சைடும் நான் x வேல்யூ வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன ஆகிடுது, 0 வானிஷ் ஆகிடுது. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டால் 4 - 4 0 ஆகிடுது. இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ a வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 6/16. இப்போ அடுத்து b அண்டு c வேல்யூ இல்லைங்களா. நான் அந்த ஈக்குவேஷனை திரும்ப எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏன்னா அந்த பேஜில் இருக்கிறதுனால கேரி ஓவர் பண்ணி அதை பார்த்து எழுதிக்கிட்டேன் நான். இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது. இப்போ பாருங்கள், ஒரு வேல்யூ தான் நம்ம சூட்டபிளாக x வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிமைனிங் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஈக்குவேட்டிங் கான்செப்ட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எந்த வேல்யூ a வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது bc வேல்யூ. இப்போ b இருக்கிற டேர்ம் பாருங்கள், bx இருக்குது. இது எதோட ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸோட. bx × x bx². அப்போ நான் x² கோஎஃபிஷியன்ட்டை தான் ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணணும், சமப்படுத்துகிறோம். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ஆன் போத் சைட்ஸ். ஸோ இருபுறம் ரெண்டு பக்கமும் x² கோஎஃபிஷியன்ட் கீழே தான் வந்து நானே எடுத்து எழுதணும். ஸோ இந்த பக்கம் x² டேர்மே இல்லை. அப்போ நம்ம என்ன போட்டுக்கணும்னா 0 அண்டர்ஸ்டுட்னு அர்த்தம். ஸோ 0x² இஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 0 = இங்கே x² கோஎஃபிஷியன்ட்டு இங்கே a சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் bx × x. இப்போ b மட்டும்தான். மற்ற எந்த டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு x²ன்றது வராது இல்லைங்களா. ஸோ x² கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ a வேல்யூ 6/17. ஸோ இதுலேருந்து ஈஸியாக b வேல்யூ சொல்லிடலாம், -6/17. இப்போ b வேல்யூ கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் வந்து c வேல்யூ. இப்போ பாருங்கள், இந்த c இது வந்து கான்ஸ்டன்ட்டு தான் இல்லைங்களா. இதை cxோடையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம், அது x கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை -4ஓடையும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போது எது பெஸ்ட்டுன்னா ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை விட ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை விட கம்பேர் பண்ணுறப்போ ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இது மல்டிப்ளை பண்ணி இது cx வரும், ஆர் -4 × c. இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து அந்த நம்ம கண்டுபிடிக்கிற அந்த c வேல்யூ இது இன்வால்வ் ஆகும், எதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்றது. அதை நம்ம தெரிஞ்சிட்டா ஈக்குவேட்டிங் தான் கான்ஸ்டன்ட் டேர்மையும் பண்ணலாம், ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸையும் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எது கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா இந்த 2 மட்டும்தான். ஸோ அந்த 2 மட்டும் தான் எடுத்து எழுதியிருக்கோம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள், இந்த ஏவை எத்தனை உள்ளே கொண்டு போனால் இது x² கோஎஃபிஷியன்ட், இந்த ஏவை இங்கே கொண்டு வந்தோம்னா வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் a ப்ளஸ் நெக்ஸ்ட்டு
இப்போ பாருங்கள், இந்த பிஎக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இதோட ஆல்ரெடி பியோட நம்மளுக்கு எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்குது. அப்போது கண்டிப்பாக எந்த டேர்மோடையும் இங்கே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக வராது. இப்போ சின்ற அந்த ஒரு டேர்மை மட்டும்தான் எடுத்துன்னு போயிட்டு இதோடு மட்டும் மல்டிப்ளை பண்ணால் தான் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இதோட மல்டிப்ளை பண்ணாலும் அது எக்ஸ்ன்ற வேரியபிளும் சேர்ந்து வந்துடும். ஸோ -4c அது ஒன்று தான் இங்கே கான்ஸ்டன்ட். -4c. இப்போ we know the value of the a வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. 6/17 -4c. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சி வேல்யூ தான். ஸோ இந்த -4c லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். 6/17 இது -2. இதுக்கு மேலே இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டிருக்கேன், தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா சி வேல்யூ -7/17 நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபைனலாக இப்போ ஆன்சர் வந்தாச்சு. இப்போ ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ அந்த இதில் எடுத்துமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ. இது எங்கேருந்து எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த செப்பரேட் பண்ணோம் இல்லைங்களா, ஏ பை ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை. இந்த இடத்துல ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு டைப் 4. அடுத்த டைப் 5. இது ரொம்ப ரேர் கேஸ் தான். இவ்வளோ தான் நம்மளுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன அந்த ரூல் தான். ஆக்சுவலாக ரொம்ப பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஈஸி வந்து நியூமரேட்டருடைய டிகிரி கம்மியாக இருக்கணும் when compared to டினாமினேட்டர் டிகிரியோட கம்பேர் பண்ணுறப்போ நியூமரேட்டர் டிகிரி கம்மியாக இருக்கும். சப்போஸ் அதிகமாக இருந்தால் அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த இதுக்கு இங்கே நியூமரேட்டரோட டிகிரி பாருங்கள், x² + x + 1. இங்கே டிகிரி 2 இருக்கா, இங்கே டிகிரி வந்து 1 இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்துட்டால் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுறது? ஸோ அது ஒரு தனி டைப்பாக நம்ம எடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக டைப் 5 சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக டிவைட் பண்ணி ரிமைண்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம். பால்நாமில் எப்படி டிவைட் பண்ணுறது? நியூமரேட்டர் இருக்குது இங்கே உள்ளே போட்டுவிட்டு இங்கே டினாமினேட்டர் இங்கே போட்டுவிட்டு தெரியும் x × x போட்டால் தான் இங்கே x² வரும். இங்கே 1 × x. இங்கே சைனை மாற்றினா இந்த x² கேன்சல் ஆகிடாது, இதுவும் கேன்சல் ஆகிடும், ரிமைண்டர் 1. இப்போது x² + x + 1/x + 1 நம்ம எப்படி எழுதலான்னா, ஸோ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள், இந்த கோஷன்ட்டை எடுத்து எழுதிடணும். இந்த இடத்துல வந்து இந்த ரிமைண்டர் வருது இல்லைங்களா, அதை எடுத்து எழுதணும். இங்கே அந்த டிவைசரை எடுத்து எழுதிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக நம்மளுக்கு வந்துடுச்சு, செப்பரேட்டாக டேர்ம்ஸாக வந்துடுச்சு. ஸோ இது ஈஸியாக இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போது அடுத்து அந்த இதுலேயே அடுத்த இது பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நியூமரேட்டருடைய டிகிரி பாருங்கள் 4 இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். நியூமரேட்டர் டினாமினேட்டருடைய அந்த டிகிரியை பார்த்துங்க. இதுக்கு வந்து 4 இருக்குது, இதுக்கு எப்படி இருக்குன்னா க்யூப் இருக்குது இல்லைங்களா, x³ எக்ஸு இந்த 2x x³ வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கே சொன்னால் அதே கான்செப்ட் தான் சொல்கிறேன். x⁴ 2x + 4 இது x × 2x பாருங்கள், 2x³ x × 1 வந்து x -2 × 2x² வந்து -4x² -2 × 1 வந்து -2. ஸோ இப்போ நியூமரேட்டரில் x⁴ + 2x + 4, டினாமினேட்டரில் 2x³ நெக்ஸ்ட்டு -4x² + x -2. இப்போ நம்ம இதால் டிவைட் பண்ண போகிறோம் பாலினாமியல் இல்லைங்களா. ஸோ அப்போ 2x³ -4x² + x -2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதை அப்படியே இந்த இடத்துல எழுதியிருக்கேன். x⁴ இங்கே க்யூப் டேர்ம் இல்லாதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால 0x³ போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு x² டேர்மும் இல்லை, அதனால் எதெல்லாம் இல்லையோ நம்ம 0x² அண்டர்ஸ்டுட் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். எக்ஸ் டேர்ம் இருக்குது, அப்போ 2x. ஸோ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். +4. ஸோ எதால் டிவைட் பண்ணுறோம், 2x³ -4x² + x -2. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2x³ -4x² 2x³ -4x² + x -2.
இங்கே எக்ஸ் பவர் 4 வரணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம சூட்டபுளாக யோசிக்கணும். இங்கே 2x கியூப் இருக்குது, 2x கியூபோட எதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4னா x/2 தான். இப்படி என்னால் சொல்ல முடியுது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 3 வந்து எக்ஸ் பவர் 4 வந்துடும். ஆனால் எனக்கு என்ன வரக்கூடாதுன்னா இங்கே இருக்கிற 2 வரக்கூடாது. அந்த 2 வரக்கூடாதுன்னா இங்கே மல்டிபிள் இருக்குதா, இங்கே டிவிஷனில் 2 போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த இது நம்மளுக்கு டெக்னிக் தெரியணும். இங்கே 2 மல்டிபிள் இருக்குது, இது கேன்சல் ஆகணும்னா ஏன்னா இந்த இடத்துல இந்த 2 இல்லை, அதை 2ஆல் பை 2ன்னு போட்டுட்டோன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 நம்மளுக்கு தேவையான வந்துடும். நெக்ஸ்ட்டு x/2 இன்ட்டு திஸ், இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆச்சுன்னா 2 இல்லைங்களா. அப்போது இது x³ மைனஸ் 2x³ அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறப்போ x²/2, அப்புறம் லாஸ்ட்டாக மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x - x ஓவர். இப்போ நம்ம சைனை மாற்றிட்டு கேன்சல் பண்ணுறோம், இங்கே சைனை மாற்றுறோம். அப்போ நம்மளுக்கு 2x³ இங்கே சைன் ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் சைனை மாற்றிடுறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல் தான் இதெல்லாம். -x²/2 இங்கே வந்து சைனை மாற்றிடும், மைனஸ் பதில் ப்ளஸ். ஸோ இது வந்து 3x. இப்போ லாஸ்ட் அந்த டேர்ம் எடுத்து இங்கே கேரி ஓவர் பண்ணிக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்த வந்து இது பண்ணணும். ஸோ 1 கரெக்டாகவே இருக்குது, ஏன்னா இங்கே நம்மளுக்கு வந்துருக்கிறது 2x³ தான். ஸோ ப்ளஸ் 1 போட்டாலே கரெக்டாக சூட்டபிள் ஆகும். 1 × 2x³ ஆஸ் இட் இஸ் 2x³ 1 × -4x² அப்படியே வந்துடுது. 1 × x 1 × -2 அப்படியே சைனை மாற்றலாம். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது. இந்த இடத்துல ப்ளஸ் போட்டோன்னா சரிங்களா, இங்கே மைனஸு இப்போ 2x வந்துடும், இந்த இடத்துல சைன் ப்ளஸ்ஸு அப்போ 6 வந்துடும். இங்கே எப்படி 7x²/2 வந்துன்னு உங்களுக்கு தெரியும். தட் இஸ் இது என்னது ஆக்சுவலாக 4x² இல்லைங்களா. இதை இங்கே போட்டிருக்கோம் 4x² மைனஸ் x²/2 அப்படி போடுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4 2 சார் 8, 8 - 1 வந்து 7x²/2 அதான் நீங்கள் போட்டுருக்கோம். இங்கே இருக்க அந்த ஸ்டெப்ஸை ஏன்னா இது நிறைய பேருக்கு கூட தெரியாது, அதுக்காக நான் தனியாக எடுத்தே போட்டிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடம்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுற ஏரியா இதெல்லாம். 4x² மைனஸ் x²/2 இது செப்பரேட்டாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா பாருங்கள், இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர், இது டிவைசர். கரெக்டுங்களா? இது நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த பேசிக் ஐடியா கொடுத்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா கோஷன்ட் எழுதிடுவோம், இந்த ரிமைண்டர், இந்த இடத்துல டிவைசர், அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல கோஷன்ட்டு இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இங்கே கோஷன்ட், இந்த கோஷன்ட்டு ப்ளஸ் இது டிவைசர், சாரி இது வந்து ரிமைண்டர், இது டிவைசர் இல்லைங்களா. நோட் பண்ணிங்க. இதுக்கு மேலே நம்ம இதை இந்த இடத்துல நான் இதையே எழுதாம விட்டேன்னா இப்போ இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்கலாம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நம்ம இதை டிவைட் பண்ணது ரீசனே வந்து நியூமரேட்டரில் இருக்கிற டிகிரியை வந்து டினாமினேட்டர் டிகிரியோடு கம்பேர் பண்ணுறப்போ அதை ரெடியூஸ் பண்ணுன்றதால டிவைட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகிடுச்சின்னா பாருங்கள், இங்கே டிகிரி வந்து 2, இங்கே வந்து x², இது ஒரு x³ 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் 2, டினாமினேட்டர் 3. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எப்படி இருந்தது, நியூமரேட்டரில் 4 இருந்தது, டினாமினேட்டரில் 3 அப்படின்னு வந்தது நம்மளுக்கு. இப்போ டிவைட் பண்ணி பண்ணதுனால ஸோ இந்த கான்செப்ட் டைப் 5 இது. ஸோ இந்த டேர்ம் ஆல்ரெடி செப்பரேட்டாக தான் இருக்குது, நம்ம இது மட்டும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிட்டா இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சது தான் a/x - 2 ப்ளஸ். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே வெல்லும் தெரிஞ்சது தான்.
இது நம்ம என்ன பண்ண முடியாது, ஆக்சுவலாக ஃபேக்டரைஸாக பண்ண முடியாது. இது ஏன் ஃபேக்டரைஸாக பண்ண முடியாதுன்றது நான் இப்போ தான் சொன்னேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். b² - 4ac இதில் எது b வேல்யூ எது a வேல்யூன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ 2x² + 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2x² + 0x + 1 எழுதலாம். இது a வேல்யூ 2, b வேல்யூ 0, c வேல்யூ வந்து 1. ஸோ இது 0 ஆகிடும். -4 a வேல்யூ வந்து 2. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதுன்னா 0 - a வேல்யூ வந்து 2. ஸோ -8ன்னு வருது. தட் இஸ் நெகட்டிவ். இந்த மாதிரி <0 நெகட்டிவ் வந்துட்டாலே நம்ம அது ஃபேக்டரைஸ் லீனியர் ஃபேக்டராக மாற்ற முடியாது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டைப் பாருங்கள், 4th டைப் அப்படியே வந்துடுச்சு. ஸோ குவாட்ராட்டிக் x² வந்தனால நம்ம bx + c இது க்யூப் இருந்தால் bx² + cx, பட் அது மோஸ்ட்லி வர்றதில்லை, ரேர் கேஸு. ஸோ bx + c by 2x² + 1. ஸோ இதுக்கு மேலே வர ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்பு தான். இந்த நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டர் இருக்கிறது டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வருவோம், மல்டிபிளாக வரும். அப்போ x - 2 கேன்சல் ஆகிடும், 2x² + 1. இங்கே 2x² + 1 2x² கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு x - 2 வந்துடும். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 ஏன்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்தனால இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்தோம். இதுக்கு மேலே ஃபர்தராக உங்களுக்கே தெரியும், x = 2 போட்டு இந்த டேர்மை நான் வந்து ஃபுல்லாக வேனிஷ் பண்ணியிருக்கேன். 2² 4 4 6. ஸோ a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரிமைனிங் வேல்யூ நீங்கள் bc வேல்யூ நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஈக்குவேட்